புராணாவின் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் சத்யநாராயண பூஜை செய்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் இந்த பௌர்ணமி பூஜை அதுக்கும் அப்புறம் சத்யநாராயண பூஜை இது இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த சத்யநாராயண பூஜை. அதாவது திருமணம் தடை, காரிய தடைகள் எது இருந்தாலும் நீங்கணும், தொழில் நல்லா இருக்கணும், நமக்கு சந்திரனுடைய பலம் கிடைக்கணும், புத்தி நல்லா இருக்கணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிற இதுக்காக தான் இந்த சத்யநாராயண பூஜை, இந்த பௌர்ணமி பூஜை. இந்த பௌர்ணமி பூஜைக்கு பெருசாக ஒவ்வொருத்தருக்கும் குறைவான அளவில் நான் சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் பெரிய பூஜைக்காக அதை சொல்லியிருப்பேன். இந்த பூஜைக்கு தேவையான சந்தனம், குங்குமம், அட்சதை எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தேங்காய் பழ வகைகள், அப்புறம் கலசம் வச்சுருக்கு. சத்யநாராயணன் 3 கலசங்கள் வச்சுருக்கு. நம்ம ஒரு கலசம் வச்சுருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் சத்யநாராயணன் படம் இல்லைன்னா பிரதமை அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஏதோ முறையில் தேங்காய் மஞ்சள் தடை கூட வச்சுக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தோன்னா இந்த பூஜைக்கு தேவையான அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் துளசி, மல்லிகைப்பூ, ரோஸு, வில்வை, மற்ற எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி நவகிரகமும் முக்கியமானது இது இருக்குது. இந்த நவகிரகங்கள் வச்சு தான் நம்ம இந்த பூஜை. அதான் நம்மளுடைய ஜாதகத்தில் 63 கிரகதோஷங்கள் இருக்குது. 63 கிரகதோஷங்கள் உண்டு. அந்த 63 கிரகதோஷங்களில் புணர்வு தோஷம்னு ஒன்று உண்டு. அதில் முக்கியமாக இந்த காரிய தடை நீங்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், தொழில் சம்மந்தப்பட்ட தடைகள், வருமானம் சம்மந்தப்பட்ட இந்த தடை நீங்கிறதுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி. இதுக்கு சந்திரனுடைய பலம் தேவை. அந்த சந்திரனுடைய பலத்திற்காக இந்த நவகிரக சாந்தியும் நம்ம பண்ணுறோம், இந்த நவகிரக பூஜையும் பண்ணுறோம். இப்போ அடுத்து இந்த பூஜைகளுடைய இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பூஜைக்கு நைவேத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேசரி பொங்கல், அதாவது கோதுமையில் கேசரி பொங்கல், இல்லைன்னா பால் பாயசம். பால் பாயசம்னா அரிசியில் பால் ஊற்றி பாயசம் பண்ணுறாங்க. அதுக்கு மாமி அந்த பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ பூஜையை ஆரம்பிக்க போகிறோம்.